Hey guys, welcome back to Yoga Vibes. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நேத்தியோட தொடர்ச்சி தான். அகைன் வந்துட்டு நம்ம PCOD ப்ரிவென்ஷனுக்கான இன்னொரு ஆசனா பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனாவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்ஜரி ஆசனா. மார்ஜரி அப்படின்னா பூனைன்னு அர்த்தம். நம்ம ஆசனையோட ஃபுல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூனை மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ஆசனா வந்துட்டு மார்ஜரி ஆசனான்னு சொல்கிறாங்க. வாங்க இந்த ஆசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி வஜ்ராசனாவில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள் கை ரெண்டையும் முன்னாடி வச்சு உங்கள் முட்டி மேலே அப்படி நின்றுக்கலாம். உங்கள் கைகளுக்கும் கால்களுக்கும் நடுவில் மினிமம் வந்துட்டு ஒரு 1 ஃபீட்லேருந்து இல்லை 1.5 ஃபீட் வந்துட்டு அகலமாக வச்சுக்கலாம். உங்கள் பாம்ஸும் உங்கள் நீஸும் வந்துட்டு ஒரே லைனில் ஈவனாக இருக்கணும். இந்த பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக இன்ஹேல் பண்ணி உங்கள் பாடியை உங்கள் ஸ்டொமக் ரீஜனை உள்ளே வச்சு உங்கள் நெக் ரீஜனை இன்ஹேல் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ணி வேலை பார்க்கலாம். இப்போ அகெயின் ஸ்லோவாக எக்ஸேல் பண்ணிவிட்டு உங்கள் தலை பகுதியை வந்துட்டு உங்கள் கைகள் ரெண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்துடலாம். உங்களோட முதுகு பகுதி மேல் நோக்கின மாதிரி கொண்டு வந்துடலாம். அகைன் மறுபடியும் இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, inhale, exhale, இப்போ வஜ்ராசனில் உட்காந்து கண்ணை மூடி உங்கள் சுவாசத்தை இயல்பு நிலையில் வச்சுக்கலாம். உங்களை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆசனா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆசனா பண்ணுறதுனால உமன்ஸோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக செயல்படும். அதை தவிர்த்து நம்மளோட டைஜஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இடுப்பு வலி இருக்கவங்க வந்துட்டு இடுப்பு வலியிலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். அதை தவிர்த்து இந்த ஆசனாவை பீரியட்ஸ் டைமில் வர கிராம்ப்ஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட இடுப்பு பகுதி வந்து நல்லா பலப்படுத்தும். அதை தவிர்த்து இந்த ஆசனாவை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து இல்லாட்டினா ஷோல்டரில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாலோ இல்லாட்டினா ரொம்ப அதிகப்படியான நாள்பட்ட இடுப்பு வலி இருந்தால் அவங்க வந்துட்டு டாக்டரோட கன்சல்டேஷனோட இந்த ஆசனாவை பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஆசனாவை ஃபஸ்ட் டைம் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த ரிஸ்ட் ரீஜனில் வந்துட்டு ஏதாவது பெயின் இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்ட் ரீஜனில் பெயின் இருந்துச்சுன்னா அவங்க ரிஸ்ட்டை வந்துட்டு உள்பக்கமாக வந்துட்டு நல்லா ரொட்டேஷன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வெளிப்பக்கமாகவும் நல்லா ரொட்டேஷன் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ரிஸ்ட் பெயின் வந்துட்டு இல்லாமல் போயிடும். ஆசனா பண்ணி முடித்த உடனே வந்துட்டு இந்த ரொட்டேஷன் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கால் வந்துட்டு உள்பக்கமாக மடித்து வச்சுருந்ததுனால இந்த உங்களோட ஆங்கிள் ரீஜனில் வந்துட்டு ஏதாவது பெயின் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா ஆசனம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஆங்கிளை வந்து இந்த மாதிரி நல்லா ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம், அப்புறம்
ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நாளைக்கு அகைன் இதே ஒரு PCOD ரிலேட்டடான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். ஸோ ப்ளீஸ் பி கனெக்டட் வித் மீ. Until it's bye from Abhi.